வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. கும்பம் லக்னம். பாவ பலன்கள். கும்பம் வீடு முதல் பாவம். காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம். நம் ஆசை, இச்சை, கனவு, விருப்பம், கற்பனை, லட்சியம், காதல் முதலியவைகளை பூர்த்தி செய்ய உதவக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். ஒரு குழுவோடு தன்னை இணைக்கிற பாவம் கும்பபாவம். அந்த குழுவில் இருக்கும் நபர்கள் பலதரப்பட்ட துறையை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். கும்ப லக்னத்திற்கு பழக்க வழக்கங்களை தேடி போக வேண்டாம். நம்மை தேடி வரும் பழக்க வழக்கங்களை, மனித சங்கிலி தொடர்புகளை சரியாக நேர்மையாக கையாண்டால் மிகப்பெரிய வெற்றி. இது இவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர்கள் தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய நட்பு வட்டாரம் வெற்றியை கொடுக்கும். அப்பாவுடைய தாத்தா குடும்பம், அம்மா குடும்பம், தங்களுடைய நட்பு வட்டத்தில் நெருங்கிய நட்பு வட்டம், அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள், நிறைய வளர்ச்சி, பக்குவம், ஞானம், தொழிலில் மேலும் கைதூக்கி விடுவது, தொழில் வாழ்க்கை சார்ந்த உங்களை மேலும் உயர்த்த இவர்கள் பயன்படுவார்கள். இவர்கள் மூலம் பல தொடர்புகள் கிடைக்கும். இவர்களின் மிகப்பெரிய கொடுப்பனை இவர்களையே தேடி வரும். இதுவே லக்னத்தின் பெருமை. இதை சரியாக அதன் அருமையை புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மூலம் நியாயம், நேர்மையை கடைபிடித்தால் மிகப்பெரிய இமாலய வெற்றி தொழிலில் கிடைக்கும். செவ்வாய் கர்மா. தந்தை, தாய், சகோதரர், தன்னுடைய நேரடியான குடும்பம் செவ்வாய் கர்மா தாக்கம் இருக்கும். மீனம் வீடு 2ஆம் பாவம். வெளிநாட்டு வாழ்க்கை, உத்தியோகம், பயணம், தொழில், வியாபாரம், வர்த்தக தொடர்புகள், இது சார்ந்த அறிவு, ஞானம், தகவல் களஞ்சியம், விழிப்புணர்வு, அனுபவம் முதலியவைகளை உள்ளடக்கிய பாவம். அது மட்டுமில்லாமல் மருத்துவம், மருத்துவமனைகள், மருத்துவ முகாம்கள், புதிய புதிய மருந்துகள், புதிய புதிய மருத்துவ முறைகள், புதிய புதிய மருத்துவர்கள், மருத்துவ உலகம், எந்தெந்த மருத்துவமனைகளில் எவ்வாறு எல்லாம் மருத்துவம் அளிக்கப்படுகின்றன, மருத்துவம் பற்றிய செலவுகள், அது சார்ந்த விழிப்புணர்வு, அதை கையாள்வது எப்படி, இதுபோன்று மருத்துவ உலகம் சார்ந்த ஒட்டுமொத்த மருத்துவ உலகம் சார்ந்து தகவல் பொக்கிஷம், விழிப்புணர்வு சார்ந்த அறிவு, அனுபவம் முதலிய விஷயத்தை உள்ளடக்கிய பாவம் மீனம். இந்த 2 தகவல்களையும், இந்த 2 துறை சார்ந்த தகவல் ஞானத்தையும் விழிப்புணர்வையும் பெறுவதற்கு 2ஆம் பாவ காரகத்தை பயன்படுத்த வேண்டும். 2ஆம் பாவம் உறவு, மூத்த தாய்மாமா, தன்னுடைய குடும்பம், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, நேரடி குடும்பம், வாக்குஸ்தானம். 2ஆம் பாவம் உறவு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்புகளையும் நாம் ஒழுங்காகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக இந்த 2ஆம் துறை சார்ந்த அறிவையும் அனுபவத்தையும் ஞானத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களுக்கு 2ஆம் பாவம் மூலம் விரயம் ஏற்படும். தன்னுடைய பேச்சு மூலம் விரயம் ஏற்படும். கம்யூனிகேஷன், நெட், செல்போன், நேரடியாக பேசுவது, இந்த பேச்சு நிறைய விரயமாகும். இதன் மூலமாக நிறைய விரய செலவுகள் வரும். இவர்களுக்கு மருத்துவ செலவு தொண்டை பகுதி மூலம் வரும். தொண்டை பகுதி, சளி, லங்ஸ், இது மாதிரியான மருத்துவ செலவு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இவர்கள் மருத்துவ செலவு செய்வார்கள். அதில் நிறைய விரயம் செய்வார்கள். இது போக மீனம் பாவம் இருதாரத்தை சொல்லக்கூடிய பாவம். சூரியன் கர்மா உள்ள பாவம் 2ஆம் பாவம். மூத்த தாய்மாமா, பெரியம்மா, இவர்களுடைய மரபணுவில் சூரியன் கர்மா இருக்கும். மருத்துவத்துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு சூரியன் கர்மா சாபம் பிரச்சனையில் இருக்கும். அந்த பரம்பரையில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் சமுதாயத்திற்கு தெரிந்தோ அல்லது சமுதாயத்திற்கு தெரியாமலோ இருக்கும். மேஷம் வீடு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் சார்ந்து எந்த கொடுப்பனையும் இவர்கள் அனுபவிக்க முடியாது. இளைய சகோதரர், மாமனார், நண்பர்கள், அக்கம்பக்கம் வீட்டுக்காரர்கள், இவர்களால் இவர்களுக்கு பலன் கிடைக்காது. கிடைத்தாலும் இவர்கள் அனுபவிக்க முடியாது. தகவல் தொடர்பு, சிறு முயற்சி, இதன் மூலம் மற்றவர்களுக்குத்தான் பயன்படும், தனக்கு பயன்படாது. பிறருக்காக முயற்சி எடுப்பது வெற்றி, தனக்காக முயற்சி எடுப்பது தோல்வி. பிறருக்கு முயற்சி எடுத்துதான் தான் அனுபவிக்கலாம், தவிர தானே நேரடியாக அனுபவிக்க முடியாது. 3ஆம் பாவம் ஆதாயத்தை அனுபவிக்க முடியாது. இவர்களோடு கூட்டுத் தொழில், நம்பகத்தன்மை எதுவும் இவர்களுக்கு சாதகமாக முடியாது. 3ஆம் பாவத்தை நம்பவோ எதிர்பார்க்கவோ கூடாது.
ரிஷபம் வீடு 4ஆம் பாவம். கல்வி, வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம் இது சார்ந்த பிறர் கல்வி, வீடு, மனை வாங்குகிறவர்களுக்கு உதவி செய்வது, இதை சார்ந்த தொழில் செய்வது இவர்களுக்கு புண்ணியம் பலம் கூடும். உணவுத் தொழில், வண்டி, வாகனம் வாங்க உதவி செய்வது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, பயணம், வாகனம், போக்குவரத்து சார்ந்த விஷயத்தில் மக்களுக்கு சேவை செய்வது, பகுதி நேர வேலை செய்வது, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக உதவி செய்வது, தங்கும் விடுதி உதவி செய்வது நல்லது. இந்த விஷயத்தில் தங்களை தாங்கள் ஈடுபடுத்தி கொள்ளும்போது இவர்களுக்கு புண்ணியமும் வருமானமும் கூடும். மிதுனம் வீடு 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் தந்தை, 7க்குரியவர் சூரியன். இப்பொழுது தந்தை மற்றும் மனைவி இவர்களிடத்தில் கும்ப லக்னக்காரர்கள் வாய் பேசவே கூடாது. பூர்வீக சொத்து பற்றி வெளியே பேசவே கூடாது. இப்படி பேசினால் எதிரி ஜெயித்து விடுவார்கள். அரசாங்கம் சார்ந்த சட்டம் சார்ந்த விஷயத்தில் வெளியில் வாய் பேசக்கூடாது. மிதுனம் வீடு காற்று ராசி. இந்த வீடு சார்ந்து ரகசியமாக இருந்தால் வெற்றி, வெளியில் யதார்த்தமாக பேசினால் தோல்வி. கடகம் வீடு 6ஆம் பாவம். கடகம் நிலையில்லாத பாவம், மிதக்கும் ராசி, கானல் நீர் போல் போய்கிட்டே இருக்கும். வித்தை ஏற்படும் பாவம். இந்த பாவம் சார்ந்து கல்வி, வித்தை, கலை இதை சார்ந்த விஷயங்கள் நாம் கற்கும்போது நமது மதிப்பு உயரும். ஆசிரியர், வாடிக்கையாளர்களிடம் புழங்கக்கூடிய தொழில், வங்கி மேனேஜர் தினசரி வாடிக்கையாளர்களின் குறைகள் கேட்டு இதை சார்ந்த தொழில் குறைகளை நிறைவு செய்வது, கணக்கப்பிள்ளை வாய்மூலம் தொழில் பேசியே வருமானம் பெறுவது. வாய்மொழி வாடிக்கையாளர்தான் மூலதனம், பேச்சு இல்லை என்றால் பொழப்பு இல்லை. வாடிக்கையாளர்களும் தெளிவாக அழுத்தமாக புரிய வைப்பது, ஆசிரியர் மாணவர்களுக்கு தெளிவாக அழுத்தமாக சொல்லிக் கொடுப்பது, சேவை சம்பந்தப்பட்ட தொழில் எடுப்பது நன்மை. கோபமாக இருப்பவர்களை சரிக்கட்டுவது, பொதுமக்களை சமாளிப்பது, நுகர்வோர் தொழிலாளர், MBA படிப்பு, நிர்வாகம் பண்ணுறது, பல மொழிகளில் புலமை பெறுவது, மொழி சார்ந்த வித்தை கற்பது, இதன் மூலம் இவர்கள் புகழ் மேலோங்கும். விநியோகம் சார்ந்த திறமை, நிர்வாகத் திறமை இதை வளர்த்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஜொலிப்பார்கள். போக்குவரத்து, பயணம், தகவல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறையில் தங்கள் அறிவை வளர்த்து கொண்டால் வெற்றி. கடன், ஆரோக்கியம் கோளாறு விஷயத்தில் நிலையான தன்மை இருக்காது. நல்லது கெட்டது 6ஆம் பாவம் சார்ந்து எதுவும் நிலையற்ற தன்மையாகும். உத்தியோகம் என்பது நிலையில்லாத கொடுப்பனையாகும். கிடைக்கும்போது பயன்படுத்த வேண்டும், பிறகு கிடைக்காது. இந்த பாவம் ஒரு விஷயம் கொடுக்கும்போது வாங்கி கொள்ள வேண்டும். வாங்குவதற்கு தவறிவிட்டால் தேய்பிறை வந்த மீண்டும் வளர்பிறை வரும், அதுவரை காத்திருக்க வேண்டும். இதனால் அவஸ்தை பெற வேண்டும். வரும்போது பயன்படுத்த வேண்டும், இல்லையென்றால் பற்றாக்குறை. கடகம் காலபுருஷனுக்கு 4ஆம் பாவமாக வருவதனால் அது உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறது அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை வித்தை கற்றுக்கொண்டால், அறிவு, கல்வி, திறமை வளர்த்து கொண்டால் இதன் மூலம் தங்கள் வாழ்க்கை மிக மிக நல்ல வாழ்க்கையாக அமையும், அடுத்த நிலைக்கு உயரும். சிம்மம் வீடு 7ஆம் பாவம். வெகுஜன தொடர்பு, நிறைய மனிதர்களின் தொடர்பு கொண்டிருப்பது, அதிகமாக வெளியில் செல்வது, போக்குவரத்து, பயணம் செய்வது, எதிராளி இவர்களை தேடி வருவதை விட இவர்கள்தான் எதிராளியை தேடி சென்று பார்க்க வேண்டும். வாடிக்கையாளர் மனைவி சார்ந்த விஷயத்தை முதலில் முடித்துவிட்டு தான் வேறு ஒரு விஷயத்தில் கவனம் வரும். நேரடியாகவோ ஃபோன் மூலமாகவோ முதலில் சரி செய்து விடுவார்கள். ஏனென்றால் சிம்மம் தேடித்தான் போக வேண்டும், தேடி வராது. உத்தியோகம் இருந்தால், தொழில் இருந்தாலும் இவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள், தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு 7ஆம் பாவமாக இருப்பவர்கள், அந்த பலனை கொடுக்கக்கூடிய நபர்கள், அந்த வர்த்தகத்தை சார்ந்த நபர்கள், அவர்கள் யாருமே இவர்களை தேடி வரமாட்டார்கள். இவர்கள் தேடி போய்தான் பார்க்க வேண்டும். இவர்கள்தான் கைகட்டி நின்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அந்த பலனை அனுபவிக்க முடியும். 7ஆம் பாவம் தேடி வந்து ஒரு வேலைக்காரன் போல் பலன் தராது. அது எஜமானாக அமர்ந்து கொண்டு உட்கார்ந்த இடத்தில் இருக்கும். இவர்கள்தான் அவர்களை திருப்திப்படுத்தி அதை முடிக்க வேண்டும். தங்களுக்கு பலன் வேண்டும் என்றால் என்னிடம் வாருங்கள் என்று உட்கார்ந்த இடத்தில் இருப்பார்கள். சூரியன் ஒளி தரக்கூடிய வீடு, வெளிச்சத்திற்கு உண்டான வீடு. சிம்மம் வீடுதான் தன் அடையாளம். அதன் மூலமாக பெயர், புகழ் அல்லது அங்கீகாரம். இந்த வீடுதான் நமது அங்கீகாரம். இந்த லக்னத்திற்கு 7ஆம் வீடு சார்ந்துதான் அங்கீகாரம் கிடைக்கும். புத்திர சோகம் உள்ள குடும்பத்திலிருந்து தான் இவர்களுக்கு வரன் அமையும்.
குருவின் சாபம் நிச்சயமாக இருக்கும். வரன் அமையும். குடும்பத்தில் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் நிச்சயமாக இருக்கும். ராசி, லக்னம், லக்ன அதிபதி இது மூன்றில் ஒன்றாவது இருக்கும். குரு சாபம் இல்லாமல் வரன் அமையாது. துலாம் வீடு 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் தந்தை ஸ்தானம். கணவன் மனைவியின் நெருங்கிய நண்பர்கள், கணவன் மனைவி இளைய சகோதரர், நண்பர்களுடைய நண்பர், தாயின் தாய்மாமா, தொலைதூர பிரயாணம், உயர்கல்வி, வெளிநாடு, வெளிநாட்டு பயணம், ஆய்வு, ஆராய்ச்சி. துலாம் பாவம் மூலம்தான் வெளி உலக அனுபவத்தை நாம் அடைய முடியும். பெரிய மனிதர்களிடம் கிடைக்கும் அனுபவம் இந்த பாவம் மூலம்தான் கிடைக்கும். எந்த உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பது இந்த பாவம் மூலம் தெரிந்து கொள்வோம். போலி உறவுகள் நிறைய சந்தித்து அதன் பின் தெளிவு கிடைப்பது. 9ஆம் பாவ விஷயத்தை கையாள்வது எடைக்கு எடை கொடுப்பது போல ஏதாவது இழந்துதான் 9ஆம் பாவ பலன்களை நாம் அடைய முடியும். இந்த பாவம் மூலம் மனமுதிர்ச்சி அடைவது வேறு எந்த பாவம் மூலமும் கிடைக்காது. துலாம் பாவம் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். இதை கடந்து வந்தால் அவர்கள் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் அளவு உயரம் அடைவார்கள். இவர்கள் அனுபவத்தை தேடி போக வேண்டியது இல்லை. இவர்களை தேடி அனுபவம் வரும். ஏனென்றால் தந்தை ஸ்தானம் என்பதால் இவர்கள் இருக்கும் இடத்தில் எல்லா அனுபவத்தையும் கற்றுக்கொள்வார்கள். இவர்கள்தான் பாக்கியசாலிகள். மனிதர்களை கையாளும் பக்குவம் இவர்களை தேடி வரும். தந்தை குடும்பம் மூலம் தேடி வரும். நண்பருக்கு நண்பர் மூலம் தேடி வரும். மைத்துனர் மூலம் தேடி வரும். தொலைதூர பிரயாணம் போவது, வெளிநாட்டு பயணம் மூலம், ஆராய்ச்சி, உயர்கல்வி. 9ஆம் பாவத்தை தொடும்போது அனுபவம் தேடி வரும். இதனால் மிகப்பெரிய பக்குவத்தை கற்றுக்கொள்வார்கள். சந்திரன் சாபத்தை தாங்கி நிற்கக்கூடிய பாவம். விருச்சிகம் வீடு 10ஆம் பாவம். லக்னத்தில் இருந்து எந்த பாவமாக விருச்சிகம் வருகிறதோ அந்த இடம் ரகசியம் இடம் ஆகும். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். தொழில் மற்றும் கர்மஸ்தானம். தொழில் மூலம் அநீதி செய்வது. இதில் தர்மம் நேர்மையாக இருக்க வேண்டும். தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் செய்யக்கூடாது. கர்மஸ்தானம், மாமியார் ஸ்தானம், சிரார்த்த கடன், கர்மம் செய்வது, இறுதிச் சடங்குகளில் இருந்து ஈமக்கடன் செய்யும் வரை திதி கொடுப்பது, இவை அனைத்திலும் நேர்மை தர்ம ரீதியாக இருக்க வேண்டும். கர்மம் செய்ய தவறக்கூடாது. இந்த கடமை சார்ந்த விஷயத்தை கடமையாக செய்து முடிக்க வேண்டும். மாமியார் சொன்னார்கள் என்று அதர்ம காரியத்தில் ஈடுபடக்கூடாது. மாமியார் குடும்பத்தில் யாரேனும் அதர்ம ரீதியாக சொல்லிக் கொடுத்து செயல்பட்டால் கெடுதல் பலன்கள் நடந்து படுபள்ளத்திற்கு விழுந்து விடுவார்கள். இதில் தேடி வருவதற்கு ரொம்ப சிரமமாகும். நீதி நேர்மையாக 10ஆம் பாவ விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும். தனுசு வீடு 11ஆம் பாவம். தன்னுடைய மூத்த சகோதரர், சித்தப்பா, தந்தையின் நெருங்கிய நண்பர்கள், மூத்த மருமகன், மூத்த மருமகள், மாமியார் குடும்பம், உயர்கல்வி, தொலைதூர பிரயாணம், வெளிநாடு பயணம், ஆராய்ச்சி, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நகர்த்தி செல்கிற ஞான கொடுப்பனை, ஞான தொடர்பு, பெரிய மனிதர்களின் தொடர்பு, சத்சங்க தொடர்பு, அறிவாளிகளின் தொடர்பு, மேதை நிபுணர்கள் தொடர்பு, பெரிய துறை சார்ந்த வல்லுநர்களின் தொடர்பு, பெரிய மகான்களின் தொடர்பு, மிகப்பெரிய ஞானம், ஆன்மீக ஞானம், ஆத்ம ஞானம் தரக்கூடியது தனுசு பாவம். உயர்கல்வி, தொலைதூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், உதவி, பெரிய மனிதர்களின் தொடர்பு, நட்பு உதவி கிடைக்கும். ஒரு குழுவில் இருந்தால் அங்கு பெரிய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கை தேடல், ஆத்ம பலம், ஆத்ம ஞானம், நம்மை நாம் புதுப்பித்து கொள்ளுதல், இருக்கிற பரிமாணத்தில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்வது 11ஆம் பாவம் இயக்கம் மூலம் கிடைக்கும். தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்புகள் மூலம் 11ஆம் பாவம் செயல்படும். 11ஆம் பாவ உறவுகள் தூண்டப்படும் போது இவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வது இயல்பாக நடக்கும். ராகு சாபம் கொண்டவர்கள் அரசாங்க உத்தியோகம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் சொல்லக்கூடிய பாவம், மின்சார துறை, ஆட்டோமொபைல், இருசக்கர 4 சக்கர வாகனம் இது சார்ந்த துறையோடு 11ஆம் பாவ காரக உறவுகள் இருப்பார்கள். மகரம் வீடு 12ஆம் பாவம். அயன சயன போகம், இருக்கும் இடம், உண்ண உணவு, நிம்மதியான உறக்கம், இல்லற சுகம், வெளிநாட்டு பயணம், வாழ்க்கை 9, 12 தொடர்பு இருக்கும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு அது சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அது சார்ந்த தகவல் ஆலோசனை, விசா இது சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் விரயத்தை சமாளிப்பது, இது சம்பந்தப்பட்ட துறை. இது 12ஆம் பாவம். மருத்துவத்துறை 12ஆம் பாவம். தங்களது முழு நேர தொழிலாகவோ பகுதி நேர தொழிலாகவோ இந்த 12ஆம் பாவம் தொழில் செய்தால் நன்மை.
இது சம்பந்தமான விஷயங்களை உதவி செய்வது இவர்கள் தொழில் அபிவிருத்தி அடையும். மருந்து கடை, மருத்துவம் சார்ந்து ஏதாவது தொழிலில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது இவர்கள் தொழில் அபிவிருத்தி அடையும். மருத்துவம் சார்ந்த தேவை இவர்கள் தேடி வரும். விபத்து மற்றும் அவசர மருத்துவம் சம்பந்தமாக உதவி கேட்டு இவர்களை தேடி வருவார்கள். அவசர மருத்துவம் உதவி தேவை அல்லது அது சார்ந்த கரும பணி இவர்களை தேடி வரும். முடிந்தவரை அந்த பணியை தட்டாமல் செய்ய வேண்டும். இதை செய்யும்போது புண்ணியம் சேருவதோடு தொழில் அபிவிருத்தி அடையும். கர்ம காரகனான சனீஸ்வரனின் ஆசீர்வாதம் கிடைக்கும். 12ஆம் இடம் சார்ந்து தங்கள் உழைப்பை, திறமையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நேர்மையாக செய்தால் சனீஸ்வரரின் அருள் முழுமையாக கிடைக்கும். மருத்துவம், அக்கு, பிசியோதெரப்பி இந்த படிப்பு மூலம் இவர்களிடம் புகார்கள் வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் தொழிலை விட இதில் ஃபேமஸ் ஆகிவிடுவார்கள். புலனாய்வு 12ஆம் பாவம், கிரிமினல், ரகசிய ஆய்வு, புலன் விசாரணை சம்பந்த விஷயம் இதை சார்ந்து படிப்பு படிக்கலாம். இதன் மூலம் இவர்களுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கும். கிரிமினாலஜி பிரைவேட் செக்டார் இருக்கிறது. அரசு சார்ந்த சான்றிதழ் வாங்கி செயல்படுவது இருக்கிறது. இதில் தங்களை தாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது நன்மை. 4, 12ஆம் பாவம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தங்குமிடம், வெளிநாட்டு பிரவேசம், வெளிநாட்டு பயணம், கடல் கடந்து செல்வது, ஏற்றுமதி இறக்குமதி, துறைமுகம் இது சார்ந்த அறிவு, தொழில்நுட்பம், வியாபார அறிவு, ஞானம் வளர்த்து கொண்டால் தொழில் அபிவிருத்தி அடையும். சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும் நன்மை. மருத்துவம் சார்ந்து இவர்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த பிறப்பில் இவர் இந்த கர்மாவை, கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பாவம் அளவுக்கு அதிகமாக உடல் உழைக்க வைக்கும். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தட்டி கழிக்க கூடாது. சனி உழைப்புக்கு கடவுள். அவர் தங்களை உழைக்க வைப்பார். வெற்றியை சனீஸ்வரர் கொடுப்பார். இதுவே கும்பபாவ லக்னத்தின் தன்மைகளாகும். நன்றி, வணக்கம்.